students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 John 2 lessonல உள்ள exercise 4.2ல உள்ள 13th and 14th sum பார்க்கலாம். 13th sum பாருங்க, construct a triangle PQR such that QR equal to 6.5 cm, angle P 60 degree கொடுத்திருக்காங்க. And the altitude from P to QR is of length வந்து 4.5 cm கொடுத்திருக்காங்க. So given எழுதிக்கலாம், QR வந்து 6.5 cm, angle P வந்து 60 degree கொடுத்திருக்காங்க. And the altitude from P to QR is of length வந்து 4.5 cm கொடுத்திருக்காங்க. So அது வந்து நம்ம இப்போ எழுத முடியாது, அதை நம்ம draw பண்ணிட்டு தான் ரெண்டாவது நம்ம அதை எழுதலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ரஃப் டயக்ராம்ல PQR இல்லையா? ஸோ அப்போ இங்கே P நமக்கு பேஸ் வந்து QR கொடுத்துருக்கனால இதை Q, இது R தான் எடுக்கணும். அது 6.5 cm, ஆங்கிள் P எவ்வளவு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் QR ட்ரா பண்ண போகிறோம். 6.5 cm எடுத்துட்டு ஸோ நான் ஸ்கேலில் 6.5 cm எடுத்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து Q, இங்கே வந்து R. இது எவ்வளவு 6.5 cm. இனி அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொட்ராக்டர் அப்படியே தலைகீழாக வச்சுட்டு நமக்கு ஆங்கிள் P என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம இங்கேருந்து 0 இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கே இருந்தால் 60 டிகிரி எடுக்கணும். அப்போ எங்கே இருக்குது, நமக்கு நறுக்கு இதில் தான் 60 டிகிரி இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அந்த Qவை அப்படியே நீட்டி விட்டுக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து ஈன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து எவ்வளவு நமக்கு 60 டிகிரி. இனி அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், QEல ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு 0 அந்த லைன் அதில் வச்சுட்டு Qவை சென்டராக வச்சு நம்ம 90 டிகிரி வந்து ட்ரா பண்ணணும். ஸோ 90 டிகிரி இங்கே லைன் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு 90 டிகிரி எங்கே வரும்? ஸோ 90 டிகிரிங்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை, டைரெக்டாகவே இதில் தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு F1 நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து 90 டிகிரி. ஓகேவா? இனி வந்து என்ன பண்ணணும், காம்பஸை எடுத்து நம்ம Qவை சென்டராக வச்சு மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுக்க போகிறோம். எடுத்து என்ன பண்ணலாம், மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே ஒரு ஆர்க்கு, அதே போல் இந்த ஆரை சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே ஒரு ஆர்க். ஓகேவா? ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னன்னு நேம் கொடுத்துக்கலாம், இங்கே M1 நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம Qவை சென்டராக வச்சு இல்லை நம்ம O மார்க் பண்ணலாம் இல்லையா? ஓகே, நான் இருக்குல்ல QFல இந்த லைன் டச் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம Oன்னு நேம் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா PRல வந்து ஜாயிண்ட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம வந்து Gன்னு நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இனி அடுத்தது நம்ம Oவை சென்டராக வச்சு Qவை ரேடியஸாக எடுத்து OQ அல்லது ORஐ வந்து நம்ம ரேடியஸாக எடுக்கணும். OQ அல்லது OR ரேடியஸாக எடுத்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண வேண்டியதுதான். நமக்கு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறது வரைக்கும் எல்லா சம்முக்குமே நமக்கு காமன் தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம காமனாக உள்ளது நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இனிதான் நமக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றால நம்ம அடுத்த ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் ஃப்ரம் P to QR கொடுத்துருக்காங்க. இஸ் ஆஃப் லென்த் 4.5 cm நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டிடியூட் ஃப்ரம் P to QR. ஸோ QR இங்கே இருக்கு, அப்போ P வந்து இங்கே எங்கேயோ வரும். அந்த P to QRக்குள்ள ஆல்டிடியூட் வந்து எவ்வளவா 4.5 cm கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் எடுத்து அதில் 4.5 cm மார்க் பண்ணிக்கலாமா? 4.5 cm எடுத்துட்டு இந்த Gயை சென்டராக வச்சு நான் இருக்கு இல்லையா, இந்த Gயை சென்டராக வச்சு நமக்கு இங்கே வந்து MNங்கிற ஒரு லைன் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா?
ஸோ கட் பண்ணிட்டு நான் கட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள்னா இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ண போறோம். ஸ்கேலை வந்து நறுக்கல இந்த கியூஆரை கரெக்டாக அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கியூஆருக்கு பேரலாக நம்ம இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதாவது பிபி டேஷுங்கிற பாயிண்டை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி கியூஆரை பேஸாக வச்சுட்டு ஓகேவா. ஸோ கியூஆர் அப்படியே பேஸாக வச்சுட்டு நான் ஸ்கேலை வந்து கொஞ்சம் அப்படியே நீட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கேலை வந்து நகர்த்த வேண்டாம், இதை மட்டும் தான் நம்ம அப்படியே நகர்த்தி கொண்டு போக போகிறோம். ஓகேவா. ஸோ ஸ்கேல் அப்படியே தான் இருக்கும். நான் இதை மட்டுமே அப்படியே நகர்த்தி கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்தோடனே நம்ம நிப்பாட்டிடலாம். ஓகேவா. நிப்பாட்டிட்டு என்ன பண்ணலாம், அதை அப்படியே நீட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே நீட்டி விட்டுக்கிட்டு இந்த சர்க்கிளில் இங்கே டச் ஆகுது இல்லையா, இதுக்கு வந்து பின்னு நேம் கொடுத்துக்கோங்க, இங்கே வந்து பி டேஷ்ன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கியூபியையும் ஏதாவது ஒரு பாயிண்டை மட்டும் நம்ம எடுத்து ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணால் போதும். நம்ம இங்கே என்ன பண்ணலாம், பிக்யூவையும் பிஆரையும் அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பிக்யூவையும் பிஆரும் ஜாயின் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறமா இது வரைக்கும் உள்ள இது எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க, பியிலேருந்து பி டு கியூஆர் இஸ் ஆஃப் லென்த் வந்து நமக்கு 4.5 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 4.5 சென்டிமீட்டர் எடுத்தோம். ஸோ அதனால அதை வந்து நம்ம 4.5 சென்டிமீட்டர் போட்டுக்கலாமா. இப்போ நமக்கு ஆங்கிள் பி வந்து நமக்கு 60 டிகிரின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி பார்க்கலாம் வருதான்ட்டு. ஸோ நான் அந்த பிக்யூங்கிற லைனை பேஸ் அப்படியே வச்சுட்டு 60 டிகிரி வருதான்ட்டு நம்ம செக் பண்ணலாமா. ஸோ நான் வருதா, 60 டிகிரி வருது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, 60 டிகிரி. ஓகேவா. ஆங்கிள் பி வந்து நமக்கு எவ்வளோ வருது, 60 டிகிரி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா. ஸோ என்ன ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். Step 1, draw a line segment QR 6.5 cm at Q. Draw QE such that RQE வந்து 60 degree எடுத்தோம். At Q, draw QF such that FQE 90 degree draw பண்ணோம். அடுத்து draw perpendicular bisector to QR which intersect OF at O. Draw a circle with O as center and OQ as radius. இது வரைக்கும் நமக்கு காமன் எல்லா சம்முக்குமே. ஓகேவா. இனி அடுத்தது நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்றால நம்ம அடுத்து ட்ரா பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு அல்டிடியூட் கேட்டிருக்கனால மார்க் அண்ட் ஆர்க் ஆஃப் 4.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஜி ஆன் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டர். அந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரில் 4.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சச் தட் இட் மீட்ஸ் எம்என் அட் என்னங்கிற இதில் வந்து நமக்கு அது மீட் ஆகுது. Step 7, draw PP dash parallel to QR through N. ஓகேவா. So it meets the circle at PP dash. Join PQ and PR. Triangle PQR is the required triangle. அவ்வளோதான். 14th sum பாருங்க. Construct a triangle ABC such that AB 5.5 cm, angle C 25 degree and the altitude from C to AB is 4 cm கொடுத்திருக்காங்க. So given AB 5.5 cm, angle C 25 degree கொடுத்திருக்காங்க. நமக்கு first triangle ABC வந்து draw பண்ணணும். AB வந்து 5.5 cm base கொடுத்திருக்கனால நம்ம இங்க தான் AB போடுறோம். இத வந்து C மார்க் பண்ணிக்கலாம். AB வந்து 5.5 cm, angle C வந்து நமக்கு 25 degree and altitude from C to AB வந்து எவ்வளவா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா. ஸோ ஸ்கேல் எடுத்து நான் 5.5 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 5.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அது இது வந்து ஏன்னு நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு வந்து பின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து 5.5 சென்டிமீட்டர். அடுத்து என்ன பண்ணணும், ப்ரொட்ராக்டர் தான் எடுக்கணும். இப்போ நம்ம ப்ரொட்ராக்டர் ஏ சென்டரா வச்சு தலைகீழே எடுத்துக்கோங்க. தலைகீழா எடுத்துட்டு நமக்கு ஆங்கிள் சி வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம 25 எடுக்கணும். இப்போ 0 இங்கேருந்து வரதுனால 25 எங்கே வரும், ஒன்றா இருக்கு 30க்கும் 20க்கும் இடையில. ஸோ இதில் தான் 25 வருது. அதை அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாமா.
ஸோ நீட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து ஈன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து 25 டிகிரி. அடுத்து என்ன பண்ணணும், ப்ரொட்ராக்டரை ஏ சென்டராக வச்சு இந்த ஏஇங்கிற லைனுக்கு மேலே வச்சுட்டு 90 டிகிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ 90 டிகிரி 0 இருக்கிறனால 90 டிகிரி நமக்கு இதில் வருது. இப்போ அதையும் நம்ம நீட்டி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து F1 நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இது வந்து நம்ம என்ன எடுத்தோம், 90 டிகிரி எடுத்தோம் இல்லையா? இனி காம்பஸ் எடுத்து அடுத்து நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஸோ நான் ஏ சென்டராக வச்சு என்ன பண்ணுறேன், மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ். ஓகேவா? எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க், அதே இது கீழே ஒரு ஆர்க்கு, அதே போல் இந்த பிஏ சென்டராக வச்சு ஆல்ரெடி வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஆர்க்குக்கு மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழேயும் அதே போல் வரைஞ்சிட்டு அந்த 2 ஆர்க்கும் மீட் ஆகிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஏஎஃப்ங்கிற இதில் டச் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஓன்னு நேம் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஏபியில் டச் ஆகுது இல்லையா, ஸோ இங்கே வந்து ஜின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஓவர் சென்டராக வச்சு ஓவர் சென்டராக வச்சுட்டு ஏய ரேடியஸ், ஏ அல்லது பிஏ ரேடியஸாக வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓ அல்லது பி, ஸோ 2 சைடும் நமக்கு கரெக்டாக வருது வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இனி அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் ஃப்ரம் சி டு ஏபி இஸ் 4 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 4 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா? எடுத்துட்டு நம்ம இருக்கு இல்லையா, ஜி இருக்கு இல்லையா, ஸோ ஜியை சென்டராக வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன வரைஞ்சிருக்கோம் இல்லை, அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கு மேலே ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்னன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னன்னு நேம் கொடுத்துட்டு இப்போ ஏபிக்கு பேரலாக நம்ம வந்து என்ன வரையலாம், சிசி டேஷ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அப்போ ஸ்கேலும் இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் பேஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இருக்கு இல்லையா, ஏபியை பேஸாக வச்சுட்டு ஸ்கேலை வந்து இப்படியே நம்ம கொஞ்சம் நீட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்போ தான் கரெக்டாக அப்படியே நீங்கள் நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு ஸ்கேல் அப்படியே தான் இருக்கும், மூவ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி அந்த பாயிண்ட் வந்தோடனே நிப்பாட்டி விட்டுக்கோங்க. ஸோ நிப்பாட்டிட்டு என்ன பண்ணும், அந்த லைனை அப்படியே நீட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதே போல் அங்கேயும் நமக்கு லைனை வந்து நீட்டி விடணும். ஏன்னா நமக்கு சர்க்கிளில் வந்து டச் ஆகணும். ஸோ அதனால் அப்படியே நம்ம நீட்டி விட்டுட்டோமா. ஸோ இப்போ சர்க்கிளில் இங்கே வந்து டச் ஆகுது இல்லையா, அதுக்கு சி, இங்கே வந்து சி டேஷ் நேம் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், ஏசியையும் சிபியையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா. ஏசியையும் சிபியையும் நம்ம ஜாயின் பண்ணி விட வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதில் அதாவது இன்னும் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு, 4 சென்டிமீட்டர் தானே. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஜியிலேருந்து என் வரைக்கும் உள்ள அல்டிடியூடுக்கு வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஆங்கிள் சி வந்து 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 25 டிகிரி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரொட்ராக்டர் சியை சென்டராக வச்சு இந்த சிஏங்கிற லைனை பேஸாக வச்சுட்டு 25 டிகிரி வருதான்னு செக் பண்ணி பாருங்க. வருதா? நான் 25 டிகிரி வருது. 25 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நமக்கு இதில் வந்து ஃபார்ம் ஆகிரும். ஸோ இந்த ஆங்கிள் ஓகேவா. ஸோ சாரி இது கிடையாது. ஸோ இது மட்டும் தான், இவ்வளோதான். இது வந்து 25 டிகிரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். ட்ரா a line segment AB equal to 5.5 centimeter
அடுத்த ஸ்டெப் 2 at A draw AE such that angle BAE 25 degree எடுத்தோம். ஸ்டெப் 3 at A draw AF such that angle EAF வந்து 90 degree எடுத்தோம். ஸ்டெப் 4 draw perpendicular bisector to AB which meets AF at O. அப்புறம் ஸ்டெப் 5 draw a circle with OS center and OS radius எடுத்துட்டு சர்க்கிள் வரைஞ்சோம். அப்புறம் ஸ்டெப் 6 இது வரைக்கும் நமக்கு காமன் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா நமக்கு இங்க அல்டிடியூட் கேட்டிருக்கனால மார்க் அண்ட் ஆர்க் ஆஃப் லென்த் 4 cm from G on the perpendicular bisector and name as N ன்னு கொடுத்துக்கலாம். ஸ்டெப் 7 draw CC dash parallel to AB through N join AC and BC triangle ABC is the required triangle. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.